ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடு எல்லாத்தையும் கொஞ்சம் திறந்து விட்ருக்குறோம். இன்னையோட வந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி 7ஆம் தேதி குட்டி போட்டாங்க. இன்றைக்கி ஒரு மாதம். அவங்க எதை எடுத்தாலும் சாப்பிடணும் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. பூ மரமெல்லாம் ஒன்றுமே வைக்க விட்றாங்களே, எல்லாமே சாப்பிட பார்க்குறாங்க. ரொம்ப கரைச்சலாக இருக்குது. திறந்து விட்டோன்னா கிட்ட ஒரு ஆள் நின்று பார்த்துட்டே இருக்கணும். இல்லாட்டி அங்கிட்ட இருக்கிற எல்லா மரங்களையும் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுது. ஒரு சாமான் வைக்க இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன குழப்பம் அப்படின்னு. அவங்க 2 பேரும் இப்போ தான் தண்ணி குடித்தாங்க. இந்த கருப்பாடு பார்த்திங்கன்னா தண்ணி பால் எதுவுமே பொட்டிலில் குடிக்காது. அது தாய்கிட்ட மட்டும்தான். இவங்க 2 பேரும் மட்டும்தான் போத்த பால் குடிக்கிறது. சரியான பரளி ஃப்ரெண்ட்ஸ். இடைக்கிட அவங்க போயிட்டு அவங்க அம்மாவை போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும். இடைக்கிட போயிட்டு கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு அங்கே கரைச்சல் கொடுத்துட்டு திரும்ப ஓடி வருவாங்க. இப்போ திரும்ப உள்ளுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சத்தில் பாருங்கள் வெளியே வருவாங்க. இந்த ஒருத்தர் வந்தால் 3 பேரும் வருவாங்க. எங்கே 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 இது ஒரு வேலையாகவே போயிடுச்சு எனக்கு. இல்லாட்டி பாலை கொடுத்தா கூட்டில் போட்டு அது பேசாமல் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அவங்களும் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அந்தி டைமில் கொஞ்சம் திறந்து விடுவேன். காலையிலையும் அந்திக்கும் கொஞ்சம் திறந்து விடுவேன். அந்த டைமில் கொஞ்சம் கிட்டே நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே இருந்து பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் நான் ஆசையாக வளர்க்குற பூ மரக்கறி எல்லாமே தின்றும். என்னால் நான் கிட்டே நின்று பார்த்துக்கொள்கிறது. பாருங்கள் என்ன மோசம் வந்து. இவன் தான் கிடா. மற்றது 2மே பொட்டாடு. பாருங்கள் பாயை முற்றத்துக்கு வருவாங்க பாருங்கள். இந்த கிடா ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து இப்போயே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு மாதம். பாருங்கள் கொம்பு எப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டியிலிருந்து எடுத்த கல் தான். எல்லாமே இதெல்லாம் தான் இடிஞ்சு விழுந்தது. இப்போ இந்த கல்லெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக மண்ணை போட்டு லெவல் பண்ணிவிட்டு ஆட்டை உள்ளுக்கு வச்சுருக்குறோம். அதோடய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஆட்டுப்பட்டி வேலை நிறைய இருக்குது. லீவ் நாள் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற டைம் தான் அந்த வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மைனில் இப்போதைக்கு சும்மா அப்படியே வச்சிருக்கிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஆடு வந்து இந்த குட்டி தான். இந்த மரத்தில் உள்ள எல்லாத்தையுமே திட்டு பாருங்கள். கொச்சிக்காய் மட்டும்தான் இருக்குது. அந்த செடியில் உள்ள அவ்வளோ இலையிலையுமே சாப்பிட்ருச்சு. அந்த 2 மரமுமே பாருங்கள், 2 மரத்துலேயும் ஒரு இலை இல்லை. இப்போ இது உள்ளுக்கால போகணும் அவங்க. அதுக்காகவே கிட்டே நின்று நான் பார்த்துக்கொள்ளவே போக விடாமல். இங்கே பாருங்கள், நேற்று கூட போயிட்டு இந்த சும்மா வேலி மாதிரி மறைச்சி வச்சுருந்தேன். அதை கூட உடச்சிட்டு நேற்று வெளியே வந்துட்டாங்க. அந்த சைட் எதெல்லாம் பூந்து போகுதோ தெரில ஃப்ரெண்ட்ஸ். இடையால் எல்லாம் உள்ளுக்கால உடச்சிட்டு மேலால் பாஞ்சிட்டு அப்படி போயிட்டு எல்லாமே அந்த மூட்டை கொச்சிக்காய் மரத்தில் உள்ள அந்த இலைகள் எல்லாமே சாப்பிட்றோம். மூட்டை கொச்சிக்காய் ஒன்று பழுத்து இருக்குது, பார்ப்போம். இங்கே பாருங்கள் பழுத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுத்து பார்த்திங்கன்னா புழு சாப்பிடுதுங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மூட்டை கொச்சி கொண்டு பழுத்து புழுண்டா அந்த ஒரு ஜாய் இதோண்டு தின்னுது. அது மூட்டை கொச்சிக்காக அதை வந்து அதோட சீட்ஸை வந்து நாங்கள் விதைக்கெடுப்போம். அது தின்னையில அது எப்படியுமே. இந்த சைட் எல்லாமே ஆடு வந்து எல்லாமே பிரட்டி நாசமாக்கி வச்சுக்கி எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் அதுகளோட வைக்க இயலாது, ரொம்ப கஷ்டம். கீழே விழுந்துருச்சு. வைக்கும் வேணாம் அது இருக்கட்டும். அது அதிலே இருக்கட்டும். சாமி இருந்தால் போதும். ஆட்டு தொல்லை தாங்க இயலான்னு பார்த்தா என் மகள்கிட்ட தொல்லையும் தாங்க இயலாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதுலலாம் நல்ல மூட்டை கொச்சிக்காய் இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஆடுகள் கண்டிச்சுன்னா எல்லாமே நாசமாகிடும். எஸ் இப்போ கூட்டுளுக்கு போட்டால் தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலும். வந்து கூட்டுளுக்கு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களெல்லாம் சரியான கஷ்டம். இல்லாட்டி அல்லோட காவல். இருங்க கத்தினது போதும். கொஞ்சம் கொல்லையை கட்டி விட்டுட்டா நீங்கள் உள்ளுக்கும் இருந்து சாப்பிட்டுட்டே இருங்க. இதில் வந்து கொல்லை கொஞ்சம் ஆயிடுத்த அப்படி விளையாடுறதுக்காக திறந்து விட்டேன். நீ பேயல போய் நீ நாங்கள் உள்ளுக்கு போகணும்.
கொஞ்சம் கொலையாக காட்டி விட்டா ஃப்ரெண்ட்ஸ் இதுகளுக்கும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இல்லாட்டி நாங்கள் வெளியிலே நின்றுட்டிக்க வரோம் கஷ்டம். என்ன என்ன போதும் கத்தினி போதுமே. வேறு சாப்பாடு கொண்டு தரேன், எடுத்துகிட்டு வாங்களே. நான் எடுக்க பார்ப்பேன் கஷ்டமா. அப்போ இங்கிட்டு வாங்க, நான் பிடிக்கிறேன். அது கஷ்டம். போயிட்டு தாய்கிட்ட போயிட்டு இருந்துட்டு அவங்க இங்கிட்ட பக்கம் வர்றாங்களே இல்லை. எந்த மகள் வந்து தாய்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயம், அது முட்டும் அப்படின்றதுக்காக அவள் கொஞ்சம் பயப்படுவா. இல்லைதா ரைட். கருப்பை பிடிச்சாச்சு. போடுங்க அல்ல கோவில் மூஞ்சிலாம் பாரு. சொல் பேச்சு கேட்டு வளரல, சொல் பேச்சு கேட்குறதே இல்லை. போடுங்க ஆஸ்கார். என்ன மோசமாகிக்குது. நொண்டு இருக்கி அதையும் பிடிச்சிட்டா உள்ளுக்கு போட்டுடலாம். கையே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கையை கொடுத்துட்டோம். இப்போ பல்லு முளைச்சதால அந்த வாய் கூட சும்மா இருக்குதுல, கையை கடிக்கிறாங்க. இப்போ இருங்க, நாளைக்கு காலையில் இன்ஷா அல்லாஹ். ஓகே. பேசாமல் வைக்கணும். வீட்டுக்கு பேசாமல் வைக்கணும். பேசாமல் வைக்கணும். ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.